சாண்டல்வுட் சினிமாவின் ப்ராமிசிங் ஹீரோவாக வளர்ந்து நிற்பவர் சுதீப். ஹீரோ, வில்லன், ரைட்டர், சிங்கர், ப்ரொடியூசர், டைரக்டர் என இவரது அவதாரங்கள் ஏராளம். ராஜமௌலி இயக்கத்தில் நான் படத்தில் சுதீப்பின் நடிப்பு கனப்பொருத்தம். சாலைகளே இல்லாத கிராமங்களில் கூட கம்பீரமாய் நிலைத்து நிற்கிறது இவரது ரசிகர் மன்ற பெயர் பலகைகள். தமிழின் சூப்பர் ஹிட் திரைப்படமான சிங்கத்தின் கன்னட ரீமேக் கெம்பே கவுடா. அதில் சிங்கமாய் சுதீப் கர்ஜித்த போது கன்னட திரை உலகமே வியந்தது. இப்படத்தை மிக திறமையாக இயக்கவும் செய்து தனது வெற்றி முத்திரையை அழுத்தமாக பதிவு செய்தார். கன்னட பாக்ஸ் ஆபீஸில் சுதீப்பின் கெம்பே கவுடா ஒரு மைல்கல். தென்னிந்தியாவின் மோஸ்ட் வாண்டட் ஸ்டார் சுதீப்பின் வெற்றிகள் மென்மேலும் தொடர தமிழ் சினிமா ரசிகர்களின் பேராதரவோடு வாழ்த்துவோம். சுதீப் சவுத் சினிமாவின் பொக்கிஷம், சிங்கம் சாகசங்களின் உச்சம். Ladies and gentlemen, the one and only Mr. Sudeep Kicha. ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಮೊದಲನೇದಾಗಿ ವಣಕಂ. சார், சிங்கம் நீங்க கன்னடால நடிக்கிறது மட்டும் இல்லாம டைரக்டும் பண்ணிருக்கீங்க. Can you please share the experience? ஒரு நிமிஷம். சரி. எனக்கு தமிழ் வருது, ஆனா இவ்வளவு ஃபாஸ்டா போனா எனக்கு வராது. கொஞ்சம் ஸ்லோவா. சார், எஸ், சிங்கம் நீங்க கன்னடால இவ்வளவு ஸ்லோ கூட வேண்டாம், அவ்வளவு கொஞ்சம். ஓகே, சிங்கம் திரைப்படத்தை, சிங்கம் ஃபில்மை நீங்க கன்னடால ஆக்ட் மட்டும் இல்லாம டைரக்டும் பண்ணிருக்கீங்க. How was the experience? முதல்ல எனி டைரக்டர் எனி லாங்குவேஜ்ல ஒரு படம் பண்ணா அது ஒரு நல்ல படம் வந்தா ஒரு இட்ஸ் லைக் a light, தீபம் மாதிரி. One candle lit with a light. வேற லாங்குவேஜ்ல when we take it, it's like you can light 1,000 other candles with one beautiful candle, and that is what Mr. Hari had lit. And I think whether it's in Kannada or Hindi, we have just tried to do a little bit of justice, and I hope we did. படம் பண்ணதுக்கு அப்புறம் ரியல் லைஃப்ல பார்த்தா உங்களுக்கு என்ன தோணும்? பார்த்தா எப்படி சொல்றதுன்னா, அதுதான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட், கோ ஆர்டிஸ்ட் படத்துல. அவரை விட்டுட்டு எப்படி பேசுறது, அவரை பத்தி எப்படி தப்பா பேசுறது? இல்லனா நான் எப்படிப்பா? ஓகே, சூர்யா சார் கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுங்க? சூர்யா சார் கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். He is, I think, one of the most humble human beings I've ever met. Thank you so much. சார், இப்போ நீங்க மேடையில் இருக்கும்போது தமிழ்நாட்டோட சிங்கம் உங்க கூட வந்து இணைய போகுது. கைஸ், கூப்பிடலாமா? ரெடியா? அடுத்து இப்போ இந்த மேடையில வர போறது தமிழ்நாட்டோட சிங்கம், என் கடமை எம்ஜிஆர், தங்கப்பதக்கம் சிவாஜி கணேசன், 3 முகம் ரஜினிகாந்த், வேட்டையாடு விளையாடு கமல்ஹாசன். இந்த வரிசையில் காக்கி சட்டைக்கு மேலும் கம்பீரம் சேர்த்த ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஹீரோ. உழைப்பு, அர்ப்பணிப்பு, ஈடுபாடு இவற்றின் மறுபெயராக மக்கள் மனதில் எப்பொழுதும் அமர்ந்திருக்கும் தன்னம்பிக்கை நாயகன். உதித்த நாள் முதல் உச்சத்தில் இருக்கும் ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஹியூமன் பீயிங், நல்ல மனிதர். அகரத்தை அறிமுகம் செய்து எண்ணற்றோர் வாழ்வை சிகரத்தை நோக்கி பயணிக்க செய்த பகலவன். கூப்பிடலாமா? அடுத்த மேடைக்கு வர போறது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கொஞ்சி விளையாடும் சிங்கம். இது எங்கள் தமிழகத்தின் தங்கம். Ladies and gentlemen, please welcome. கூப்பிடுறதுக்கு முன்னாடி கூப்பிடலாமா? அதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுங்க. அவரை பத்தி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஏவி காமிக்க வேண்டாமா? Ladies and gentlemen, here is an audio visual about our one and only திரு சூர்யா அவர்கள்.
திறமை மட்டுமே மூலதனம், தன்னம்பிக்கை மட்டுமே ஆதாரம். தடைகள் பலவென்று சரித்திரம் படைத்த ஓர் உச்ச நட்சத்திரம். மாஸ் ஆக்ஷன், கிளாஸ் நடிப்பு என்ற இரு துருவங்களையும் ஒரே புள்ளியில் இணைத்த கனவு நாயகன். நேருக்கு நேரில் துவங்கிய சூர்யாவின் வெற்றி பயணம் இன்று வரை ஆர்ப்பரிக்கும் வெற்றிகளோடு வசூல் சாதனைகளை முறியடித்துக் கொண்டே இருக்கிறது. நந்தாவின் புது அவதாரம் எடுத்து பிதாமகனாய் வளர்ந்து காக்க காக்கவில் இவர் காக்கிச் சட்டை அணிந்த போது தமிழ் திரை உலகமே சல்யூட் அடித்தது நம் கனவு நாயகனுக்கு. கஜினி 6, ஆய்து எடுத்து, வேல், ஆதவன், வாரணமாயிரம், அயன் என பல வெற்றி வைரங்களை வாரி குவித்த சூர்யா மீண்டும் காக்கி அணிந்து முறுக்கு மீசையுடன் சிங்கமாய் கர்ஜித்த போது செட்டு திக்கும் அலறியது. பட்டி தொட்டி எங்கும் வசூல் மழை பொழிந்தது. போதி தர்மனாய் ஒட்டி பிறந்த இரட்டையர்களாய் தனது ஒவ்வொரு திரைப்படத்திற்கும் நடிப்பு வேள்வியில் மூழ்கியிடும் துருவ நட்சத்திரம்தான் நம் சூர்யா. ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, கண்ட விட்டு கண்ட, குறிக்கோள பாஞ்சு குறி வச்சு தாக்குற ஏவுகிறடா சிங்கம் சிங்கம். மீண்டும் ஆரவாரமாய் சிலிர்த்தெழுந்து வருகிறார் உரை சிங்கமாய். சிங்கம் 2 இது வெற்றி கர்ஜனை, வசூல் வேட்டையின் ஆரம்பம்.